வேதாகமத்தில் மரித்த பிறகு 10 இடங்கள்ல உயிர் தெழுந்ததாக போட்டிருக்கு. 10 இடங்கள்ல, 10 நபர்கள் இல்ல, 10 இடங்களில் உயிர் தெழுந்தார்கள் ஜனங்கள். 10 இடத்தில் அப்படின்னு சொன்னா முதல்ல எலியா தான் சாரிபாத் விதவையின் மகனை உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எலிசா சூனேமியாளின் மகனை எழும்ப வச்சுக்கிறார். அதே போல எலிசாவுடைய எலும்பு பட்டு கல்ற தோட்டத்தில் கொண்டு வச்சுட்டு போன எலும்பு பட்டு உயிரிடங்கிற 3வது சம்பவம் ஆயிட்டு. அப்ப இயேசு யாயிரின் மகளை, அடுத்தது நயும் ஊர்ல உள்ள விதவையின் மகனை, அது பெத்தானிய லாசரை இயேசு உயிர்ப்பிக்கிறார். அப்ப 3 பேரை இயேசுவே உயிர்ப்பிக்கிறார். இயேசு உயிர்த்து அவரும் எழும்புகிறார். இனி அவர் உயிர்த்து எழும்பும் போது அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு தபித்தா என்கிற பெண்ணை உயிரோட எழுப்புகிறார். லாஸ்ட் பார்க்கும்போது பவுல் ஐத்தீகுங்கிறவனை, அப்படிதான் தூங்கிக்கிட்டு இருக்கவரை நம்ம சர்ச்சில் யாரும் அப்படி தூங்குறது இல்லை. ஆனா ஐத்தீகு என்ன செய்தான், தூங்கிட்டு இருந்தான் சர்ச்சில். அவன் தூங்குறதுக்கு காரணம் உண்டு. ராத்திரி பகல் சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கினது, அடுத்த நாள் தான் 24 மணிக்கு பிரேயர்.